गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் ஐயர். எத்தனையோ கவலைகள், அந்த கவலைகளை நோக்கி நம்ம வருத்தப்பட்டுட்டே இருப்போம். இந்த வருத்தம் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். ஆமாம், எப்படி வருத்தம் சார் உத்வேகமாக இருக்கும்? வருத்தம் வைராக்கியமாக மாறிடுச்சுன்னா உத்வேகமாக மாறிடும். எஸ், அதாவது வேர்ல்டுலேயே ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் கூட சொல்லக்கூடியது உசேன் போல்ட் தான். அவர் அந்த கன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டார். அவர் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அதாவது ஓடி தோற்றுருந்தா கூட இவனை அவமானம் கிடையாது, டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கிழித்து தூக்கி எறிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு, இதுக்கு எப்படியும் நான் ஜெயிச்சே ஆகணும், இதுக்கு எனக்கு கோல்டு மெடல் மட்டும் பத்தாது, வேர்ல்டு மெடல் மட்டும் பத்தாது, இனிமேல் உலகத்திலேயே யாரும் ஓட முடியாத ஒரு ஓட்டத்தை நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அந்த வெறியோட வைராக்கியத்தோட அவர் ஓடுறார். 9.5, அதாவது இந்த 10 செகண்டில் ஓட முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 9.5 செகண்ட்ஸில் ஒரு ஓடி இருக்கார். எனக்கு தெரியல, இன்னும் ரொம்ப அதை சூக்ஷமாக பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். 9.5 செகண்டில் ஓடி இருக்காரு. அது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டாக மாறி இன்றைக்கி குழந்தை கூட சொல்ல முடியும். வேறு யாராவது ஓடினாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கால் நரம்பு பிஞ்சிரும்னு வாங்கலாமா, அந்த அளவுக்கு அவருடைய ஓட்டம் இருக்குது. யாரும் அவர் ஓட்டப்பந்தயம்னு சொன்னால் அவர் பேரை சொன்னாமல் இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தோல்விக்கும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன், அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது கௌரவமாக இருந்தாலும் சரி, சம்பாதிச்சே தீருவோம். அந்த வைராக்கியம் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த வைராக்கியத்தோடு நம்ம நாளை ஆரம்பித்தோம்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 29/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 10:46 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி மாலை 3:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம், மகம், கடகம், சிம்மம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்ட மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி, ரொம்பவுமே உகந்த நாள். சில பேர் இந்த திதியெல்லாம் கொடுக்கறதுக்கு மறந்துருப்பாங்க, இந்த திதியெல்லாம் கொடுக்கறத விட்டுருப்பாங்க, வருஷாப்தியம்லாம் விட்டுருவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா தை அமாவாசை போதும், ஆடி அமாவாசை போதும், என்னோடய வீட்டில் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொண்டாடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு சேர்த்து பண்ணுவாங்கள்ல, தாத்தா பாட்டிக்கு சேர்த்து பண்ணுவாங்க. எங்களுக்கு அப்படி தான் சார் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விட்டாலே பித்ருதோஷம் வந்துடுறது. இந்த பித்ருதோஷம் நம்மளுடைய லைஃப்பில் முன்னேற்றத்துக்கு ஒரு பேசிக்கான தடங்கள் ஜாதகத்தில், ஜோதிட கட்டத்தில் நான் பார்க்க முடியுதுங்க. இதிலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே பெருமையான நாள், ரொம்பவுமே உகந்த நாள். சனிக்கிழமை அஷ்டமி வர்றது பெரிய கொடுப்புனை. அதை பற்றி நான் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணார். சார், இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் ஒரே முடிவெடுக்கிறதுல கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. நான் எப்படி ஹாரோஸ்கோப்பாக இல்லை பிரசன்னம் பார்க்குறது அப்படின்னா, பிரசன்னம் பார்க்குறதுக்கு பார்த்தாங்க. பிரசன்னம் பார்க்கும்பொழுது அவருக்கு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நடுவில் அப்படியே கண்ணில் தண்ணி. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பட் ஒன்ஸ் ஹி கம்ப்ளீட்டட் த பிரசன்னம், அவர் ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டது. அவர் சொன்னார், சார் குழப்பத்தின் உச்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பேரை சொல்லி நான் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் பிரசன்னம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் எதை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த சொத்து வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனைவியெல்லாம் சொன்னாங்க, வேண்டாம் விற்காதீங்க விற்காதீங்க விற்காதீங்கன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இந்த பணம் வரும்னு கிட்டத்தட்ட 5 வருஷம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த பணம் வராது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் வாட். அப்போ நாளையிலேருந்து என்னுடைய லைஃப்பை வேறு விதமாக நான் ஆரம்பிக்கிறேன், நான் வேறு விதமாக நான் தெளிவாகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான பிராயஸ்தங்கள்லாம் எடுத்து பண்ணி ரொம்பவுமே தெளிவானார். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான், 15 டேஸில் அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நான் ரொம்ப மனசு தெளிவாக இருக்கேன், பழசை பற்றி யோசிக்கிறது இல்லை, பாஸ்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்கிறது இல்லை, இந்த பிரசன்னம் என்னுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது. ஏன்னா 5 வருஷமாக அட்வைஸ் மட்டுமே காதில் கேட்டு நொந்து, அவர் சொன்ன வார்த்தை நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன்.
அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் இப்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. இது பிரசன்னம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு லைஃப்பை மாற்றிருக்கு. இதில் பெரிய சந்தோஷம் அடைகிறோம். ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கோங்கிறதுல பெரிய ஆனந்தம் கொடுக்குது. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும். உன்னதமான சில யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைக்கி நாளைக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர ஆரம்பிக்க போகிறது. இந்த வக்ரம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில பாதகங்கள்லாம் இருந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். 3 மாதம் 18 நாள் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதகங்கள் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போராடி எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்க ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கவங்க, MBA படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெறியோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். ஆனாலும் ஒரு சிறு சோம்பேறித்தனம் எப்போவுமே நம்ம கூட வந்து அப்படி லைன் அப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யார் என்ன நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா, யார் ஆப்போசிட்டாக இருக்காங்கிறத ரொம்ப நல்லா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது பிறரை கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பிறரை நம்பி ஒரு சில காரியங்களை ஒப்படைக்கிறதுல தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நம்ம இது செய்யப்படாதுங்கிற விஷயத்தை செய்யவே கூடாது. இது மனசில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துட்டுனா அதனுடைய கர்மா நம்மளை பின்னாடி துரத்திகிட்டே இருக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. பண விவகாரங்கள், பிறருக்கு கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் உண்டு. நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நான் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். லைப்ரரிக்கு போய் கொஞ்ச நேரம் படித்தோன்னா அட்டா நம்ம தேடின விஷயத்துக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக கிடச்சிருத்தே அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வரும். சம்மந்தமே இல்லை, இவா இதுக்கு என்ன பேசுகிறா, இவங்க எதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீண் வம்புக்கோ இல்லைனா யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிவிட்டு அதை நினச்சி இன்றைக்கி நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கிறது இந்த டேயை ஸ்பால் பண்ணுறதாக இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிறது வாழ்கிறது கொஞ்சம் நாட்கள். இதை உட்காந்து வருத்தப்பட்டோம்னா அதுக்கு டைமே கிடையாது. அதனால் நம்ம வேலை செய்வோம், ஓடுவோம். எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இந்த எம்டி மைண்டாக இருந்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். அடுத்தது என்னங்கிறத நோக்கி ஓடிண்டே இருங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கவங்க, போட்டியில் கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டிவி ஷோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கோம், டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட், அதாவது இந்த பிபிஓலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே. மிதுன ராசி நேயர்களுக்கு அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு மற்றவர்கள் சொன்னால் ஜெயிச்சு காமிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். பார்த்திங்களா, உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்சு மொன்றாடி இதை ஜெயிச்சு காமிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்குது, இதுக்கு நடுவில் இவா இருக்கா, இது இவா இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு நேராக கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்களா, அதில் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. டைரக்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குங்குமம் சம்மந்தமாக, மஞ்சள் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வீட்டில் விளையக்கூடிய சில பொருட்களை அதை அழகாக எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இருக்கும். கிரானைடு, ஃப்ளோரு, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்ன ரெஃபரன்ஸ் மூலமாகவே நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லவர்களை சந்திக்கிறது, எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கணும்னு வாங்க. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி நண்பர்களே,
இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் கிடையாது. பூசம் புனர்பூசம் 2 நட்சத்திரத்துக்குமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பத்திரிகையாளராக இருந்துட்டு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி நாளிதழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமான டியூட்டியில் இருந்துட்டு இருக்கவங்க, மற்றவங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. என்னை நம்பி விட்டுட்டாங்க, நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், அதில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. சின்ன விஷயத்தை கூட மற்றவங்க நம்பி விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இடமாற்றம் தகுந்த மாற்றமானு நினச்சி யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகள் சொன்னாங்க கேட்டேன், இவங்க சொன்னாங்க கேட்டேங்க, அவங்க சொன்னாங்க கேட்டேன், அப்படி இருக்கவே கூடாது. தனக்கு என்ன தோன்றதோ அதை 100 தடவை சிந்தித்து அந்த காரியத்தை செயல்படுத்துறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது விஷயங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். பரிசுகள் வந்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயத்தில் மன சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கா? இல்லை. பூரம் உத்திரம் சாதகமாக இருக்குது. சாதகமாக இல்லைன்னு டப்புன்னு சொல்லிட்டே சார், என்ன சார் இப்படி? அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கணும்னு அப்படி சொல்கிறேன். ராசிக்கு பொதுவாகவே இன்றைக்கி ஸ்தானங்கள் அவ்வளோ விசேஷமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணம், வழுக்கிற இடம், ஆபத்தான விஷயங்கள், மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு டக்குன்னு எடுத்து பண்ணுறது, கையெழுத்து, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குது. அது ஏதோ ஒரு டயத்துக்காக வெயிட் பண்ணும், மற்றவங்க பேசுகிறதுக்காக, நீங்கள் பேசுறதுக்காக. அது மட்டும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டோம்னா பெருசாக அப்படியே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்து, அந்த சண்டையில் அவங்க சொன்னது, அதான் அவங்க சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லி சந்திராஷ்டமம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சந்திராஷ்டமன்னா என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் சண்டை வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் ஹேண்டில் பண்ணணும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா, பூரம் உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே ராசிக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்னு நான் சொல்லுவேன். விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நம்மளுடைய பாதகங்களை போகக்கூடிய அற்புதமான வழிபாடாக இன்றைய தினத்தில் உண்டு. திடீர் பணவரவுகள் உண்டு. நினைச்ச காரியத்தை சாதிக்க இறைவனுடைய அனுகிரகம் உதவும். கன்னிராசி நேயர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கல்யாண விஷயம் சக்ஸஸ், அதாவது இன்றைக்கி ரொம்ப பிடித்தமானவளை சந்திப்பேர். வேலை மாற்றம் சக்ஸஸ், பணவரவுகள் சக்ஸஸ். ஒருத்தர்கிட்ட சொன்னார், நீங்கள் இப்படி சொன்னேன், ஆனால் நான் சிரிச்சுட்டேன். எங்கே சார் சக்ஸஸ்? நான் அதுக்காக போராடுங்கிறேன். நான் எப்போவுமே இந்த ராசி பலன் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது சார் சொல்லி சக்ஸஸ் தானாக வராது. எப்போவுமே போராடணுங்க. தங்கம் வரும்னு கை காமிச்சா வராது. நீங்கள் இறங்கி தோண்டி அதுக்கு உண்டான மைண்டில் ஒர்க் பண்ணால் தான் அது கண்டிப்பாக வரும். ஸோ போராட்டம், ஒர்க், அதை கடவுளே எதிர்பார்க்குறாரு. நல்ல தண்ணியை கூட பூமி கடியில் வச்சுட்டுருக்கார். அதனால் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். அது அதிர்ஷ்டம் வரும்போது உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். ஜாதகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்போது இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காஃபி, அதே மாதிரி டீ, ஸ்நாக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு ஹோட்டலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவமனை நர்சிங் லைனில் இருந்துக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக சிரித்து பேசி ஆனந்தமாக இருப்பேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சோகங்களை வைத்துக்கொண்டு அதை அப்பப்போ அப்படி எடுத்து யோசிச்சுட்டு திருப்பி போய் மனசை அப்படியே சாந்தி பண்ணிப்பேன். இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இது ஒரு வகையான சுகத்தை கொடுக்குறது. சரி, சந்தோஷம் விடுங்க, உங்களுக்கு மன நிம்மதினா எதுவுமே கரெக்ட் தானே. டயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதிர்ஷ்டத்தை எதிர்பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நினச்ச காரியத்தை சாதிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வேலையில் ஒருத்தங்க இது சொல்லிட்டா அவள் வேலையை விட்டு நிற்க போகிறா, நானும் அவங்க நிற்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை நிறுத்தி விட்ருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு யோசிக்கப்படாது. நம்மளுடைய காரியம் என்னங்கிறத நம்ம பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வரல அப்படின்னு சொன்னால் ஆள் ஃபுல்லாக இன்றைக்கி டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருக்காலும் பார்த்துப்போம், நம்மளே எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸ்கூட்டர் சம்மந்தம், பைசைக்கிள் சம்மந்தமாக, கார் ஷோரூம், அதேமாதிரி மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிடுவோம், ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கார், பாவம் கஷ்டப்படுற, என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி உழைச்சி இன்றைக்கி ஒரு வீடு வாங்கிட்டோம் சார், அதுதான் சார் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரஸ்பஸ் தான். அவர் மட்டும் இல்லை, உழைக்கலை, இதெல்லாம் நடக்காதுன்னு மனைவி நினச்சி பார்த்து 10 பேர்கிட்ட அதை எடுத்து சொல்லுவாள். அதே மாதிரி கணவரும், அவள் மட்டும் இல்லைன்னா குடும்பம் ஒன்றுமே இல்லை சார். இப்படி விட்டு கொடுக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் கூட கணவர் மனைவியை பற்றி அவங்க இருக்கும்போது எப்படி தெரியுமா அப்படிங்கிறத பற்றி
ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய தினமாக இருக்கும். துலா ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். வீடு மாற்றமா? எஸ். இடமாற்றமா? எஸ். அதே சமயத்தில் ஏதேனும் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள், சகோதர வழியில் நல்ல செய்திகள் உண்டு. யாருக்கேனும் ஒரு காரியம் ஆகணும்னா பொறு நான் இருக்கேன்ல, நீங்கள் ஏன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்ட்ட கேட்டு எடுத்து செய்து பறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் மற்றவர்கள் பேரில் எடுத்து பண்ணுறது, தத்தெடுக்கிறது, அதே மாதிரி யாருக்கேனும் ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். படிப்பு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கிடச்சிரும். அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைக்குள்ள பெற்றவர்கள் ரசிப்பார்கள். குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸ் ஜெயிச்சிருவாங்க, சந்தோஷப்படுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி அப்பப்போ வேலை செய்யும். ஆனால் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் உண்டு. ஒரு 3 மாதம் 18 நாள் பிரமாதமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நினச்ச காரியத்தெல்லாம் கொஞ்சம் சாதிச்சுக்கோங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இந்த காலகட்டத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றி அளிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்த காரியங்கள் பலம் கொடுக்கக்கூடிய அற்புதமான, தம்பி தங்கைக்கு நல்ல ஒரு முயற்சிகள் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, சொத்து, வாகனங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அக்வாரியம் வச்சுட்டு இருக்கிறவங்க, வாட்சு சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எடுத்து நடத்தணும் சார், இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் எடுத்து நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கார்பெண்டிங், ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஹோட்டல் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, புரோக்கரேஜ், அதேமாதிரி வெப்சைட் நடத்துன வெப்சைட் மூலமாக ஒரு விதமான மீடியேட்டராக இருந்து செயல்படுறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், இ-காமர்ஸ் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். நிறையா படிக்கணும் சார், படித்து தான் சார் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பா. வீட்டில் நான் சொன்ன பேச்சையே கேட்கறதில்ல சார், யார் கேட்குறா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டவா, எதுக்கு கேட்கணும், அவளுடைய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கான்ற சந்தோஷப்பட்டு நீங்கள் பாட்டு நகர்ந்து போங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, கவலை வேண்டாம். நினச்ச காரியம் வெற்றி. நீங்கள் நேரத்துக்கு எந்திரிச்சு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினம் மகர ராசி நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமான நல்பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மகர ராசிக்கு நல்ல நாளாக இருக்குது. தம்பி தங்கிக்கு நல்ல முயற்சிகள் பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொடுத்துடுவேன். வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு ஒரு பேர் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு ஆன்சைட் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் மறதி இருந்துட்டு இருக்கும். அப்பா வழி வேலைகள்லாம் எடுத்து பார்த்துருப்பேன். அப்பாவுக்கு உடம்பு சில கூடமாட இருந்து கவனிச்சுப்பேன். அப்பாவுடைய தொழில் எடுத்து பார்த்துக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டானதாக இருக்கும். அப்பப்போ மனசு யோசித்து கவலைப்பட்டு இது கரெக்டாக இருக்குமோ இல்லை, உங்கள் மனசுக்கு தோணிட்டாலே கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வெற்றி பெறும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் சளி தான் சார், ஒன்றுமே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு ஒத்த தலைவலி, அதுக்குண்டான சில மெடிக்கேஷன்லாம் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ரெசார்ட் வாடகை கொடுத்துருக்குறவா, வீடு வாடகை கொடுத்துருக்குறவா, ஹோட்டல் வாடகை கொடுத்துருக்குறவா, கடை வாடகை கொடுத்துருக்குவா, பேங்க் வாடகை கொடுத்துருக்குவா, இந்த மாதிரி வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், ஒரு இருக்கிறதுக்கே வீடு இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட மாறுதல் உண்டு. கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற சில விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், இல்லை ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், பத்தவே பத்தாது, இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அந்த தொழில் ரெகுலர் வருமானம் வீட்டுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதேனும் விசேஷம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் இது போன்ற விஷயங்களை பற்றி கவலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. தன்னை பற்றி இல்லை, ஃபேமிலியை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். கணக்கு போட்டு செலவு பண்ணுவா. சில பேர் சொல்லுவாள் கஞ்சூஸாக இருக்காளே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் தாராளமாக இருக்கா. அப்படி திடீர்னு உங்களுடைய செய்கைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஸ்கிராப் சம்மந்தமாக பிஸ்னஸ், அதே மாதிரி சில பணம் வர்த்தகமெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சார், அவள்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் நோ ரெஸ்பான்ஸ், டக்குன்னு ஒரு மெசேஜ், ஒரு நறுக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்றா. அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே மனசை பாதிக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தப்பு இனிமேல் யாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறத மனசில் நினச்சி செயல்பட்டுக்கும். ஆக இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக ஜெயிச்சு போய் இன்றைய தினத்தில்
மீனராசி நேயர்களே, இன்றைக்கி எப்பவுமே உத்திரட்டாதி பகல்லையும் ரேவதி மத்தியானத்துக்கு மேலே பிரயாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, எஸ் நோ, இப்படி பலவிதமான யோசனைகள் இருந்தால் இந்த யோசனையை விட்டுருங்க. சிங்கிள் மைண்டு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியம் பண்ணலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் ஒரு 4-5 நாள் பண்ணுறதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பணவரவுகள் உண்டு, நல்ல சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், நல்ல முன்னேற்றம் உண்டு, திடீர் வரவுகள் தேடி வரும். ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லுவீர். அதன் மூலமாக நான் சொன்னேனா நடந்துதா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மருந்து கடை வச்சுட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்கேன் சென்டர் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்து, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வரன்கள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. நல்ல காரியத்தை ஒன்று இமெயில், ஃபோன், வாட்ஸ்அப் இன்றைக்கி நல்ல செய்தி வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சல்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்றைய தினத்தில் தேய்பிறை அஷ்டமி. ஒருவேளை இன்றைக்கி சனிக்கிழமையாக வந்துடுது, ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் வருஷம் பண்ணுறதில்ல, அதே மாதிரி அமாவாசை திதி கொடுக்கறது கிடையாது. இந்த பெரியவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தை அமாவாசை கொடுத்துட்றோம் சார், மாலையபட்சம் கொடுத்துட்றோம் சார், அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நான் ஆடி அமாவாசை கொடுத்துருவேன் சார், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வருஷம் தவச காரியம் சரியாக பண்ணணும். அதே சமயத்தில் இவா பண்ண வேண்டாம் சொல்லிட்டா பாதியில் விட்டுட்டேன், இவா பண்ண வேண்டாம் சொல்லிட்டா விட்டுட்டேன், என் அண்ணன் பண்ணிட்டான்னு நான் விட்டுவிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம். இந்த பெரியவங்களை ஒரு பிராமணாவை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 வாழைக்காய் கொடுத்து, அதே மாதிரி அரிசி கொடுத்து நமஸ்காரம் பண்ணி பெரியவர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அல்லது பைரவ ஹோமம் மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா இந்த தினத்தில் பைரவர்கிட்ட போய் ஒரு தீபம் ஏற்றுறது, ஒரு அஷ்ட தீபம்னு சொல்லுவாள், 8 தீபங்கள் ஏற்றி பெரியவர்களை நினைத்து வழிபட்டு இன்றைய தினத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னா பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகிடுது. பித்ருதோஷம் மட்டும் ஜாதகத்தில் நிவர்த்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிராயச்சித்தமே ஜாதகத்தில் பண்ணுறது கம்மியாகிடும், பரிகாரங்கள் பண்ணுறதே கம்மியாகிடும். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றுக்கு நீங்கள் பண்ணால் போதும். ராகு கேதுக்கு மட்டும் பிராயசித்தம் பண்ணால் போதும். மிஞ்சி போனால் செவ்வாய் தோஷத்துக்கு பண்ண போகிறது, அவ்வளோதான். குரு கெட்டிருந்ததுன்னா குருவுக்கு பிராயசித்தம் பண்ண போகிறது, அவ்வளோதான். மற்றபடி பித்ருதோஷம் தான் இருக்கிறதுலே பெருசு இல்லையா? ஆக ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பார்க்க வேண்டியது, நான் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமான ஜோதிஷம் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா அதில் லேர்ன் பண்ணவங்க நான் சொல்ல விஷயத்தை 100% எஸ், இவர் சொல்கிறது 100% உண்மை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்றைய தினத்தில் இந்த பைரவருக்கு குறிப்பாக இன்றைக்கி சனிக்கிழமை, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி ஒரு பெரும் அதிசயமான தினம். இந்த அதிசயமான தினத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் நடக்க போகிறது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சனி பகவான் வக்ரமாகிறார். ஒரு 3 மாதம் 18 நாள் இருக்கார். அதனால் இந்த நாள் ரொம்ப பிரமாதமான நாள். சனி வக்ரமான பிரமாதமான நாளாக சார்? இல்லைங்க. அதாவது இப்போ சொன்ன பரிகாரத்துக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கிற நாள் உண்டு. இதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது சனி பிரீதி ஆகிறது, அதே சமயத்தில் முன்னோர்களுக்கும் போகிறது, பைரவருடைய கடாட்சமும் கிடைக்கிறது. இதை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் எதிரையும் சொல்லாத சில சப்ஜெக்டை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நாளுக்கு உண்டான சப்ஜெக்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கும். மீண்டும் சந்திப்போம். என்னுடைய வெளிநாடு பிரயாணம், நான் வெளிநாடு பிரயாணம், யூரோப் கண்ட்ரிஸோடைய பிரயாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9790991004 7397394829. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் என்னுடைய ஸ்கெடியூலை அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே சந்திக்கிறதுக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர்.